நேயர்களே, உங்கள் அனைவரையும் இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை சர்வதேச செய்திகளுக்காக நான் உங்கள் சுஃபியான். இப்போ நான் உங்கள்கிட்ட பேச போகிறது போர் தாக்குதல்கள் ஒன்றும் இல்லை. அங்கே தாக்குனாங்க, இங்கே தாக்குனாங்க, பிளெயின் விழுந்துச்சு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லாத கதைகளை பேசுவது வேலையும் இல்லை. ஆனால் இந்த பேச்சுவார்த்தையில் போர் நிறுத்தத்திற்கான ஒப்பந்தம் மிகவும் நெருக்கமாக இருக்கிறது என்று இரண்டு தரப்புமே அதை ஒப்புக்கொள்கிறார்கள். அமெரிக்கா எப்போதுமே 39, இது 40வது முறை. ஆனால் கடந்த 39 முறையை போன்று அல்லாமல் இந்த 40வது முறையில் பேச்சுவார்த்தைகளில் ஒரு இணக்கம் ஏற்படும் என்று அதற்கான வாய்ப்புகள் இருப்பதையும் ஈரானுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி, அவருடைய செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பஹாவி போன்றவர்களின் கருத்துருவாக்கம் சிறப்பாக இருக்கிறது. ஆனால் இந்த பேச்சுவார்த்தையில் அமெரிக்கா ஒரு நம்பிக்கையான பார்ட்னரா அப்படின்ட்டு நமக்கு சில கேள்விகளும் எழும். இதே கேள்விகளை ஈரான் எழுப்பிக் கொண்டிருக்கிறது. ஆனால் அமெரிக்கா எதற்காக அவசர கதியில் இவ்வளவு இறங்கி வருகிறது? நாம் நீண்ட காலமாக அமெரிக்கா விதிக்கக்கூடிய இந்த வலையில் சிக்கிவிடாமல் இருப்பதற்கு என்னென்ன ராஜபுத்தியோடு நடவடிக்கைகளை, நம்முடைய அல்டிமேட்டம் குறிக்கோள்களை எட்டுவதற்கான காய் நகர்த்தலை செய்ய வேண்டும் என்பதில் ஈரான் நிதான போக்கோடு செயல்பட்டு வருகிறது. இது என்னுடைய கருத்தல்ல, சர்வதேசத்தினுடைய கருத்தாகவும் இருக்கிறது. அந்த நிதான போக்கை நீங்கள் கொஞ்சம் அவதானித்து பார்த்தால் நன்கு தெரியும். அவர்களுடைய அந்த டிராப்ட் இதுவரை வெளிப்படவில்லை என்றாலும் ஈரானுக்கு வழங்கிய அந்த மாடல் வடிவமைப்பு எழுத்துருவாக்கத்தின் மூலம் ஒரு கருத்துருவாக்கம் உருவாகியிருக்கிறது. ஈரான் என்னென்ன கோரிக்கைகளை வைக்கிறது, அதற்கு அமெரிக்காவினுடைய பதில் என்ன, நீண்டகால, குறுகிய கால, நிரந்தரமான தீர்வு இதுக்கு கிடைக்குமா? இது ரொம்ப முக்கியம். இஸ்மாயில் பஹாவி அவருடைய கருத்தில் 3 விஷயங்கள் சொல்லப்படுகின்றது. இதில் சற்று தாமதிப்பது ஏன்? அதை பற்றி சொல்வதற்கு முன்பு முதலாவது விஷயம், 60 நாட்கள் முதற்கண் பேச்சுவார்த்தை நிறுத்தம். 60 நாட்கள் போர் நிறுத்தம். இந்த 60 நாட்களுக்கு பின்பு குறிப்பிட்ட தலைப்புகளில் தொடர் பேச்சுவார்த்தைகளை தொடர்வது. இது முதலாவது கண்டிஷன். இரண்டாவது சர்வதேச பொருளாதார நெருக்கடிகளை உள்வாங்கி பரஸ்பரம் அமெரிக்காவும் ஈரானும் விலகிக் கொள்வது, ஹெர்மூஸை திறந்து விடுவது 2. மூன்றாவது, ஈரானுடைய அணுசக்தி திட்டம் குறித்த முறையான பேச்சுவார்த்தையை 60 நாட்களுக்கு பின்பு தொடங்குவது. இப்போதல்ல, 60 நாட்கள் ஒரு அமைதி மண்டலமாக இருக்கும். இப்போ ஈரானுடைய தயக்கம் என்ன? இதுக்கு இஸ்மாயில் பஹாவி இந்த 3 கருத்துக்களுக்கும் ஈரான் வைக்கிற தயக்கம். முதலாவதாக, இந்த தயக்கம் ஒரு பக்கம் இருக்கிறது. ஆனால் அந்த தயக்கத்திற்கு இந்த 3 விஷயத்தையும் அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும். ஹெர்மூஸ் விவகாரம், அணு ஆயுத நிலைகள் கை வைச்சிருக்கிறது, ஸ்டாக் பைல்ஸ். 3வது விவகாரம் 60 நாட்களுக்கு பின்பு. அதில் சப்டைட்டில் தலைப்பு இதுவாக இருந்தாலும் ஒரு 14 பாயிண்டுகளில் அதிமுக்கியமாக ஒரு 4, 3, 5 இருந்தாலும் ஏனைய 10களின் முதலாவதாக, நேரடியாக கைச்சாத்திட மாட்டார்கள், டிஜிட்டல் முறையில் அவர்கள் கையெழுத்திடுவார்கள். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். அதில் முஜித்தபா கமைனி அவர்கள் கையெழுத்திடுவார், அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் கையெழுத்திட இருக்கிறார். இது முகமுகமாக அவர்கள் நேரடியாக கைச்சாத்திடாமல் டிஜிட்டல் முறையில், எலக்ட்ரானிக்ஸ் அந்த டிவைஸ், இதன் அடிப்படையிலே கைச்சாத்திடப்படும். பாயிண்ட் நம்பர் 1. நான் 2வது சொன்ன மாதிரி ஹெர்மூஸை அவங்க திறந்துருவாங்க. 3வது,
2 தரப்பினரும் மட்டுமே முடிவு செய்ய வேண்டும் என்றும் 60 நாட்களுக்கு பிறகு பேச்சுவார்த்தை, இந்த பேச்சுவார்த்தையில் யூத நாடு, இஸ்ரேலியர்கள், லெபனான் மீதான தாக்குதல் இது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். இப்போ அந்த பணத்தை, முடக்கப்பட்டிருக்கிற வங்கி பணத்தை உடனடியாக ஈரானுக்கு விடுதலை செய்து கொடுக்கப்பட வேண்டும், அல்லது விடுவிக்க வேண்டும், அல்லது மூடப்பட்ட கணக்கை அவர்கள் திறந்து ஈரானுக்கு அந்த மணி ஃப்ளோ ஆகணும், உள்ள போய் அது பல வழிகளிலும் செழுமைப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு அவர்களின் பணம் கையில் கிடைக்க வேண்டும். ஆனால் நமக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் எத்தனை லட்சம் கோடி என்றால், இந்திய மதிப்பிற்கு அது ஒரு 2.5 லட்சம் கோடி அளவிற்கு வந்தாலும் அமெரிக்காவுக்கு இது சிறிய பணம், 24 பில்லியன் என்பது. ஆனால் ஈரான் சொல்லுகிறது வறுமை, போர் தாக்கம், குண்டு வெடிப்பு, தாக்குதல்கள் எல்லாவற்றிலும் சிறைப்பட்டிருக்கிற எமது தேசம் நியர் அபவுட் 50 வருஷமா இந்த சிக்கல்ல இருக்கும், 47 ஆண்டுகள். அதனால எங்களுக்கு இந்த 24 பில்லியன் மிகப்பெரிய பணம். அப்போ அமெரிக்காவின் சார்பில் இது 12 பில்லியனை முதற்கட்டமாக விடுவிப்பு செய்வதற்கு இந்திய மதிப்பிற்கு ஒரு 1 லட்சம் கோடிக்கு மேலே அவர்கள் சம்மதம் தெரிவித்திருக்கிற செய்தி ஈரானுடைய முகமையாளர்களின் மூலம் சர்வதேசத்திற்கு கசிந்திருக்கிற செய்தி இப்பொழுது நமக்கு கிடைத்திருக்கிறது. அமெரிக்க அதிபருக்கு இந்த பிரச்சனையில் ஒரு சிக்கல் என்னவென்றால், திரு முஜ்தபா கமேனி அவர்கள் கைச்சாத்திட, கையெழுத்திட, கையொப்பமிட சற்று தாமதமாவதின் காரணம், அவர் எங்கே இருக்கிறார், எந்த மூலையில், எந்த குகையில், எந்த மலையில், எந்த இல்லத்தில் தெரியாது. அவருக்கு பரஸ்பரம் இது போன பின்பு அவர் ஆலோசனை நடத்த வேண்டும். அதற்கான சாத்தியங்கள் நாம் இருப்பதை போன்று கடிதாசி மூலமாகவோ மொபைல் ஃபோன்களின் மூலமாகவோ நடத்துவது சாத்தியமல்ல. அப்படி என்றால் அதற்கான காலம், சூழல், அப்புறம் ஒரு நீண்ட டிஸ்கஷன், அதாவது விகிதாச்சார பகுப்பாய்வு அடிப்படையில் பரிவர்த்தனைகள் குறித்து பேச்சு நடத்தணும். அது ஒரு 40 மணி நேரம், 15 மணி நேரம், 20 மணி நேரம் ஆகலாம். ரகசியமாக அவர்கள் அதை தங்களுக்கு வேண்டிய அறிவுசார் தளத்தில் ரஷ்யா, சீனா மற்றும் வடகொரியாவிடத்திலும் பேசணும். இதற்கான நேரம் வேண்டும். ஆகவே இது இப்பொழுது தாமதமாகிறது. மிக முக்கியமாக இதில் அமெரிக்கா இந்த போர் நிறுத்தத்தை அக்ரிமெண்ட் என்று சொன்ன உடனே உலக சந்தையில் பெரண்ட் மற்றும் குரூட் ஆயில்களுடைய விலை சரிவு $82 அளவிற்கு அது சரிந்தது. அது 120க்கு செல்லக்கூடியது 95க்கு சென்றது. தற்போது அது சரிந்திருக்கிறது. அமெரிக்க அதிபர் இதன் மூலம் அவருடைய வாரிசுகள் பெரிய அளவில் பணம் சம்பாதித்து வருவதாகவும் கூட நமக்கு செய்திகள் வருகிறது. அதில் ஈரானுடைய யோஜனைக்கு ஒரு காரணம் என்னவென்றால், அவர்கள் எதற்கு யோசிக்கிறார்கள் என்றால், வரக்கூடிய செப்டம்பர் மாதத்தில் தேர்தல், 60 நாட்களை நீங்கள் கூட்டி பாருங்கள், செப்டம்பரை தொட்டுவிடும். இப்பொழுது மாதம் என்ன? ஜூலை 15 என்று வைத்துக்கொள்வோம். ஜூன் 15, ஜூலை 15, ஆகஸ்ட் 15. அப்போது ஒரு 2 மாதம் அவர்களுக்கு முடிந்த பிறகு அந்த தேர்தல்கள் நெருங்கும். அந்த நேரத்தில் இவர்கள் பேச்சுவார்த்தை நடத்த மாட்டார்கள் அமெரிக்கர்கள். அப்போ தேர்தல் நெருங்கும் நேரத்தில், தேர்தல் கழித்து நாம் 60 நாட்களுக்கு பின்பு தானே சொல்லியிருக்கிறோம் பேச்சுவார்த்தைகள் நடத்தலாம் என்று அமெரிக்கா ஒரு கணக்கை போட்டு, அமெரிக்காவின் 50 ஸ்டேட் நடக்கக்கூடிய அந்த இடைக்கால தேர்தல், அதாவது மாகாண இடைத்தேர்தலில் அவர்கள், நான் உலக அளவிலே போரை நிறுத்தினேன், அமெரிக்கா வெற்றி பெற்றது, ஈரான் இப்போதே சொல்லியிருக்கிறார், எங்களிடத்தில் கெஞ்சியது, ஈரானை துவம்சம் செய்தோம், உங்கள் பொன்னான வாக்குகளை எனக்கு போடுங்கள், கழுதை சின்னமாக ஏதோ ஒரு சின்னத்தில் நினைக்கிறேன், எனக்கு போடுங்கள் என்று அவர் கேட்பதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. ஆகவே 60 நாட்கள் தேர்தல் முடிந்த பிறகு வேதாளம் முருங்க மரம் ஏறிய கதையாக மாறுவதற்கும் வாய்ப்புண்டு. ஏனென்றால் சொல்வதில் பொய், வாக்கு கொடுத்தால் மீறல், அநீதிக்கு துணை போகிறது. இதெல்லாம் அமெரிக்கர்களின்
வா என்னது அவர்களுடைய ஒரு வாரிசு அரசியலை போன்று வழி வழியாக செய்வது. உலகம் முழுவதும் படுகொலைகளை ஆயுதங்களை கொடுத்து கொலை செய்து ஆயுதங்களை விற்று அறிவாளிகளாக தங்கள் வாழ்வார்கள். ஆப்பிரிக்க நாடுகளில், ஆசிய நாடுகளில், மத்திய தரைக்கடலில், லத்தீன் அமெரிக்க நாடுகளில், கியூபாவில், வெனிசுவலாவில் எல்லா இடங்களிலும் மக்கள் படுகொலை செய்யப்பட்டு கொண்டு வந்தார்கள். வியட்நாம், ஆப்கானிஸ்தான், லிபியா, ஈராக், சிரியா உட்பட எல்லாவற்றுக்கும் இவர்கள் தான் காரணம். ஆகவே இவர்களை நம்புவது சாத்தியம் இல்லை என்பதை அவர்கள் யோசிக்கிறார்கள். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை கையெழுத்திடுவது நின்று போய்விட்டது. அதற்கு என்ன காரணம் தோழர்களே? இன்றைக்குத்தான் எல்லா பத்திரிகைகளும் ஞாயிற்றுக்கிழமை இன்று கையெழுத்தாகும். ஆனால் ஈரானின் தரப்பில் உறுதியாக நேற்று வந்த கடைசி செய்தியில் ஞாயிற்றுக்கிழமை கையெழுத்திட போவதில்லை என்பது அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அப்போ எப்போது தெரியாது. ஆகவே இதுவும் யோசிக்க வேண்டியது இருக்கிறது. காரணம் 60 நாட்களுக்கு பின்பு அவர்கள் கண்டிப்பாக அணு ஆயுதங்களை எங்களிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அப்படின்னால் என்ன செய்வது? ஈரானை பொறுத்தவரை இறையாண்மை கொண்ட ஒரு பெரும் தேசம். உலகின் வரலாற்றில் முதல் தேசமும் ஈரான். கலாச்சாரம், பண்பாடு, ஆன்மீகம், பரிவர்த்தனை எல்லாவற்றையும் சொல்கிற அவர்கள் திருப்பி திருப்பி சொல்வது செறிவூட்டப்பட்ட என்ரிச் செய்யப்பட்ட இவற்றையும் 10,000 கிலோகிராம் வைத்திருக்கிற யுரேனியம் புளுட்டோனியத்தையும் நாங்கள் கொடுக்க போவதில்லை. முதற்கண் இதனை ஒருபோதும் கொடுக்க போவதில்லை. 60 நாட்களுக்கு பின்பு அமெரிக்க அதிபர் தேர்தல் முடிந்த பிறகு தேர்தலில் இதை வைத்து படம் காட்டி வெற்றி பெற்ற பின்பு உனக்கு வந்த கதிக்கு நான் என்ன செய்வேன் என்று அவர் மீண்டும் முருங்கை மரத்தில் ஏறலாம். இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் கொஞ்சம் யோசிக்கிறார்கள். காலதாமதம் ஈரானின் தரப்பிலே செய்யப்படுகிறது. ரஷ்யாவும் வடகொரியாவும் சீனாவும் இதற்கு பின்னாலே ஆலோசனைகளை வழங்குவார்கள். இந்த ஒப்பந்தத்திற்கு மிக முக்கிய காரணமாக அல்லும் பகலும் இரவும் பகலாக பாடுபடுவது பாகிஸ்தான். அசீம் முனீர், சர்ஃபாஸ் நவாஸ் அவர்களுக்கு துணையாக கத்தரும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ இந்த ஒப்பந்தத்திற்கு ஜெனீவாவில் ஒப்பந்தம். அமெரிக்க அதிபர் முதலிலே குஷ்னர் வருகிறார், ஸ்டீவ் விட்காஃப் வருகிறார், ஜேடி வேன்ஸ் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது யார் வந்தாலும் ஒப்பந்தம் இதுதானே. ஆகவே இன்றைக்கு இல்லை என்பது தாமதப்படுத்தப்பட்டதற்கு மூல காரணம் இதுதான். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஆக இன்றைக்கு ஜெனீவாவில் இந்த ஒப்பந்தத்தை அவர்கள் முறைப்படுத்துவதற்கு முனைகிறார்கள் அவசர கதியில். ஆனால் ஈரான் அவசரப்படவில்லை. மிக முக்கியமாக இஸ்ரேலுக்கு ஒப்பந்தம் இல்லையே, இஸ்ரேல் யாரும் பேசவில்லையே என்ற கேள்வி உங்களுக்கு எழலாம். அந்த விவகாரத்தை அமெரிக்கா பொறுப்பேற்றுக் கொள்கிறார்கள். இஸ்ரேலியர்கள் எனது அடிமைகள், எனது ப்ராக்சிகள் அப்படிங்கிற மாதிரி நான் பேசிக்கொள்வேன் அவர்களின் சார்பாக, நீங்கள் ஒன்றும் பேச வேண்டியதில்லை அப்படின்னு சொன்னதுனால பெஞ்சமின் ஒதுக்கப்பட்டிருக்கிறார். பெஞ்சமினுக்கு எதிராக அந்த நாட்டு மக்கள் 61% மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அதாவது இது எந்தில் இஸ்ரேல் டைம்ஸ் எடுத்திருக்கக்கூடிய அந்த கருத்து கணிப்பில் அவருடைய லிக்குட் கட்சியிலே 50% பேர் இனி அவன் போட்டிக்கு தேவையில்லை, அவர் ரெஸ்ட் எடுக்கலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே பெஞ்சமின் நெத்தன்யாகுடைய அரசியல் வாழ்க்கை, அவரை சுட்டி பின்னப்பட்டிருக்கக்கூடிய சதி, அரசியல் காழ்ப்புணர்ச்சி, அவர் பலரையும் காலி செய்தார். அவரை காலி செய்வதற்கு அந்த நாட்டில் நடவடிக்கையை தாண்டி ஊழல் குற்றச்சாட்டுகள், மலிந்த ஒரு மனிதனாக பாவச் செயலும் கையில் தோய்ந்த குருதியினுடைய வாடை இன்னும் பிணவாடை அடிக்கின்றவர் சிறை கம்பிகளை எண்ணுவது காலதாமதம் ஆகாதா, நடக்குமா, நடக்கும் என்று கூட நம்பக்கூடிய ஒரு களம் இப்போது காணப்படுகிறது. ஆக அமெரிக்காவினுடைய அவசரத்திற்கு தாங்கள் பலியாக மாட்டோம் என ஈரான் குறித்திருப்பதும், அமெரிக்கா கடைசியாக 18 நிலைகளில் தாக்கியது நாம் நேற்று சொன்னோம். குவைத் மட்டுமல்ல, பஹ்ரைனுடைய துக்கான் மலையினுடைய ரெடார் மட்டுமல்ல, அபாச்சி தாக்கப்பட்டதும், குவைத்தினுடைய இராணுவ நிலைகள் தாக்கப்பட்டதும், ஜோர்டானுடைய F-16 ரக ஈகிள் 15-16 அதனுடைய ஹை ஆட்டிடியூட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் காலி செய்யப்பட்டதையும், அதாவது
அமெரிக்காவினுடைய பேட்ரியாட், அமெரிக்காவுடைய டெர்மினல் ஹை ஆட்டிடியூட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், இதெல்லாம் சொன்ன பிறகு இனி நாம் பயன்படுத்த எதுவும் இல்லை. அமெரிக்கா இந்த பேச்சுவார்த்தைக்கு வந்த காரணம், இனி நாம் பயன்படுத்துவதற்கு என்ன இருக்கிறது? பங்கர் பஸ்ட்டை போட்டோம், எஃப் சீரியஸில் F-35 ஸ்டெல்த்தை போட்டாச்சு, B-2 பாம்பர்ஸில் தான் பங்கரை போட்டாச்சு, உலகத்தில் எல்லா கப்பலையும் கொண்டு நிறுத்திட்டோம், டெஸ்ட்ராயர் கப்பலை கொண்டு நிறுத்திட்டோம், ஏர் ஃபில்லிங் டேங்கரை கொண்டு நிறுத்திட்டோம், MQ-1 போட்டுட்டோம், MQ-1 போட்டோம், KC-135 போட்டோம், அவாக்ஸை போட்டோம், எது போட்டாலும் நடக்கலை. இறுதியாக ஒன்று இறங்கணும், கர்கில் தெஹ்ரானில் இறங்கினா அவ்வளோ பேர் செத்து போயிடும். இப்போது ஒப்பந்தத்துக்கு வா. அந்த ஒப்பந்தத்துக்கு எப்படி வர்றது? இப்படி தான் வர்றது. இதுதான் முக்கியம். இதற்கிடையில் ஒரு கருத்து உங்களுக்கு சொல்லி நிகழ்ச்சியை முடிவுக்கு வந்துவிடலாம். 2017க்கு பிறகு ஆப்ரஹாம் ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்ட நாடுகள் மொராக்காவும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ். ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருந்தாங்க. UAE இப்போ அப்பாச்சி தாக்கப்பட்ட பின்பு ஈரானை தாக்கினார்கள். அப்பாச்சி விமானம் இந்த வாரம் தாக்கப்பட்டது, ஹெலிகாப்டர் ஷாப்பர். 2 விமானிகள் தப்பினார்கள். ஈரான் முழுவதும் டெஹ்ரான், இஸ்பஹான் மற்றும் பல நகரங்கள் தாக்குதலுக்கு உள்ளானது. பெரும் சேதாரம் தான் ஈரானில், இல்லை என்று சொல்லவில்லை. ஈரானுடைய நிலைகள் எல்லாவற்றையும் அவர்கள் தாக்கியிருக்கிறார்கள். ஈரானுடைய மக்கள் வாழ்விடங்கள் தாக்கினார்களோ, அவர்கள் சொல்வது 20,000 பேர் குடிக்கின்ற தண்ணீர்கள், எலக்ட்ரிசிட்டி உற்பத்தி நிலையங்கள், அதாவது ஏவுகணை தளங்கள், அது 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 அந்த பாதிப்பின் விளைவுதான். குவைத்தை தாக்கினார்கள், பஹ்ரைனை தாக்கினார்கள், ஜொர்டானை தாக்கினார்கள். இவர்கள் அமெரிக்காவின் பக்கம், இஸ்ரேலின் பக்கம் இல்லையே. அப்படி என்றால் இஸ்ரேலின் பக்கம் வெளிப்படையாக அறிவித்தது யார்? UAE. அப்போ UAE ஏன் தாக்குதலுக்கு உள்ளாகவில்லை என்ற கேள்வி நீங்கள் சொல்வது எனது காதுகளில் விழுகிறது. அதற்கு ஒரு காரணம் உண்டு. 3 பில்லியன் அமெரிக்க டாலர்களை கொடுத்து விட்டார்கள். எங்களை தாக்காதீங்க, ஏன்னா நாங்கள் துபாயை வச்சு தான் வாழ வேணும். துபாயில் ஏராளமான சுற்றுலா பயணிகள், ஃபினான்ஷியல் ஹப்பு, ரியல் எஸ்டேட் மண்டலம், அப்புறம் நாங்கள் ரொம்ப சிக்கி போயிடுவோம், பிச்சை எடுக்கிற நிலைக்கு வந்துடும். எங்களை தாக்காதீர்கள் என இரகசிய சமாதானத்தை மேற்கொண்டதின் விளைவாக $10 அமெரிக்க பணத்தை தாங்கள் தருகிறோம் என்று சொல்லிவிட்டார்கள். யார்? UAE. இந்த $10 அமெரிக்க பணம் என்றால் $10 10 பில்லியன் சவர், $10 அல்ல, தவறாக சொல்லிவிட்டேன், மன்னிக்கவும். 10 பில்லியன். 10 பில்லியன் என்றால் இந்திய மதிப்பிற்கு ஒரு 97,000 கோடி, 1 லட்சம் கோடி, ஒரு 3,000 கோடின்னு வைத்துக் கொள்ளுங்கள், கம்மியாக. இப்போ இந்த 10 பில்லியனில் 3 பில்லியனை கொடுத்து விட்டார்கள். 3 பில்லியன் என்றால் குறைந்தபட்சம் 30,000 கோடி அளவிற்கு நெருங்கிவிட்டது. 10 பில்லியனுக்கு 3 பில்லியனை கொடுத்து 7 பில்லியனை பாக்கி வைத்திருக்கிறார்கள். எங்களை தாக்காதீர்கள். ஈரானும் ஒத்துக்கொண்டது. சரி, உங்களை தாக்கவில்லை, மற்ற விஷயத்தை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். அதனால் தற்காலிகமாக அபுதாபி, மற்ற நாடுகள், ராசல் கைமா, அந்த நாடுகள், துபாய் எல்லாமே தாக்குதலிலிருந்து தப்பி இருக்கிறார்கள். இது அமெரிக்காவுக்கும் தெரியும். இப்போது நீங்கள் சொல்லுங்கள், இந்த போரில் கட்டுப்படுத்த வேண்டும் பலிஸ்டிக்ஸ் மிசைல்களை, ஹைப்பர்சோனிக்கை, அது மட்டும் இல்லாமல் க்ரூஸ் மிசைல்களை, அதை போன்று ICBM, இன்டர் கான்டினென்டல் பலிஸ்டிக்ஸ் மிசைல்கள், இதெல்லாம் தயாரிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் அமெரிக்கர்களோ இந்த பேச்சுவார்த்தையில் இதை குறித்து வாயே துறக்க மறுத்து விட்டார்கள். இது பெரும் வெற்றி ஈரானுக்கு. ஈரான் பெரும் வெற்றி பெற்றது. பணத்தை விடுவிப்பதில் வெற்றி பெற்றது. பலிஸ்டிக்ஸ் மிசைல் விவகாரத்தில் வெற்றி பெற்றது. ஹெர்மூஸில் பிளாக் ஹார்ட் எடுப்பதில் வெற்றி பெற்றது. அதே போன்று லெபனானில் தாக்குதலில் வெற்றி பெற்றுவிட்டது. இதெல்லாவற்றையும் வெற்றி பெற்றவர்கள். ஆயுத தயாரிப்பில் ஒரே ஒரு விஷயம் சிக்கல் இருக்கிறது, அதுவும் முடியும். அணு ஆயுதங்களை ஒப்படைக்க மாட்டோம். ஆனால் அமெரிக்காவின் அதிபர் சொல்கிறார், இஸ்ரேலின் அழுத்தத்திற்காக ஒரே ஒரு கண்டிஷன், எந்த நிலையிலும் அவர்கள் கையில் ஸ்டாக் பைல்ஸ் இருக்கக்கூடாது, அது என்றும் ஆபத்து என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். ஆனால் ஈரானோ சர்வதேசத்தின் கண்டிஷனில் ஒரு 15 ஆண்டுகள் வைத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
ஆனால் தாமதிக்கப்படுகிறது. இதுதான் தெளிவாக சொல்லியிருக்கேன். இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு செய்தி ஒன்றும் ஊர்ஜிதமாக நம்மளிடத்தில் இல்லை. ஆதார செய்திகளோடு நான் நிறைய பேசிட்டேன். ஒப்பந்தம் நாளை அது கையில் ஆகலாம். அதற்கு பிறகு பல புதிய செய்திகளோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் சுஃபியான். நன்றி.